எல்லாம் நன்மைக்கு. நம்மளில் எத்தனை பேர் நமக்கு எது நடந்தாலும் இந்த வார்த்தையை நினைக்கிறோம்? அப்படி நினைக்கிறது மட்டும் இல்லாமல் எத்தனை பேர் அந்த மாதிரி பாசிட்டிவாக நடக்கணும் செய்கிறோம்னு கேட்டால் ரொம்ப கம்மி தான். உண்மையாக சொல்கிறேன், நமக்கு என்ன நடந்தாலும் அது எல்லாமே நல்லதுக்காக மட்டும்தான் நடக்குது. இது என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் உங்கள் லைஃப்லேருந்து போயிட்டாங்களா, நல்லதுக்காக தான். கரியரில் நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, உங்களுக்கு அப்டக்கிள்ஸ் வருது அப்படின்னாலும் நல்லதுக்காக தான். இல்லை ஃபினான்ஷியலி நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க, இதை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க லாஸ் ஆகுது, பிஸ்னஸ் பண்ணுறீங்க லாஸ் ஆகுது, வாட் எவர் இட் இஸ், இந்த மாதிரி எது நடந்தாலுமே நல்லதுக்காக மட்டும்தான். இதில் இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதை நீங்கள் கெட்டதுன்னு நினச்சிட்ருப்பீங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வேற ஒரு விஷயம் நடக்கும். அந்த விஷயம் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும், உங்களுக்கு சந்தோஷமான விஷயமாகவும் இருக்கும். அந்த விஷயம் நடந்தது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை கெட்ட விஷயம் நடந்துருச்சுன்னு நினச்சிட்டு இருந்துருப்பீங்கள, அந்த விஷயத்தினால தான் இருக்கும். அப்போ தான் நீங்கள் யோசிப்பீங்க, அந்த விஷயம் நடந்ததுனால தான் இந்த விஷயம் நமக்கு நடந்திருக்கு அப்படின்ட்டு. லைஃப்பில் எல்லா விஷயமே இதே மாதிரி தான் நடக்குது. நம்ம யாருமே அதை லிசன் பண்ணுறதில்ல. ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா உடனே ஐயோ நமக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியாக்ட் பண்ணுறோம், நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். அது கம்ப்ளீட்லி வேஸ்ட். இப்போ மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே காமனாக ஒரு 3 விஷயத்துலேருந்து தான் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறது லவ் ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லை. உங்கள் பிரதராக இருக்கலாம், சிஸ்டராக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம். அண்ட் செகண்ட் கரியர், தேர்ட் ஃபினான்ஸ். இந்த 3 விஷயத்தில் தான் நம்ம எல்லாருமே காமனாக ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவோம். ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை விட்டு போவோம். செகண்ட் கரியரில் நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவோம் க்ரோ ஆகிறதுக்கு, நிறைய அப்டிகல்ஸ் வரும். தேர்ட் ஃபினான்ஸில் நம்ம ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், லாஸ் ஆகிருக்கும். ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் வேறு ஏதாவதுல, அதில் லாஸ் ஆகிருக்கலாம். இந்த மாதிரி நடக்கிறது. இது போக நம்ம ஒவ்வொருத்தரோட லைஃப்லேயும் ஒவ்வொரு விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கும். அது எல்லாமே நல்லதுக்காக மட்டும்தான் நடக்குது. இப்போ இந்த வீடியோவில் நம்ம காமனாக நம்ம எல்லோரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு 3 விஷயத்தை பற்றி மட்டும் நம்ம பேசுவோம். நான் இது எல்லாமே என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்டாக இருக்கலாம், பிரதராக இருக்கலாம், சிஸ்டராக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். அப்படி யாரும் விட்டு போயிட்டாங்க அப்படின்னா அது உங்கள் நல்லதுக்காக மட்டும்தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இது எப்படின்னா, இவங்க தான் என் லைஃபே, இவங்க என் லைஃப்பில் இருந்தால் போதும், வேறு யாரும் வேண்டாம், வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். அப்படி இருக்கிறவங்க நம்ம லைஃப் விட்டு போவாங்க, அதுவும் ஏமாற்றிட்டு போவாங்க, இல்லை துரோகம் பண்ணிட்டு போவாங்க. அந்த மாதிரிலாம் நடந்தால் கண்டிப்பாக தாங்கிக்கவே முடியாது, அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாத சுச்சுவேஷன் தான். பட் சீரியஸாக சொல்கிறேன், அது எல்லாமே நல்லதுக்காக தான். அப்படி போயிட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் லீவ் இட். அது நமக்கு அப்போ தெரியாது. கண்டிப்பாக நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா இது சொல்கிறதுக்கு ஈஸியாக வேணால் இருக்கலாம். கண்டிப்பாக அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம அதை அக்செப்ட் பண்ணித்தான் ஆகணும். ஏன் அப்படின்னா, இது நடந்திருக்கிறது வேறு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும். என்ன நல்ல விஷயம் நடக்கும்னுலாம் நமக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக சொல்கிற ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அது எதாக வேணா இருக்கலாம். நான் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு இதை விட ஒரு பெட்டரான பர்சன், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும் சொல்லலை. அந்த மாதிரி வருவாங்க. அண்டு உங்களோட வேறு ஏதோ லைஃப்பில் வேறு ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காகவும் இந்த விஷயம் நடந்திருக்கும். அது உங்களோட கெரியர் க்ரோத்துக்காகவும் இருக்கலாம், இல்லை உங்களை நீங்கள் நிறையா விஷயங்கள்லாம் மாற்றிக்க வேண்டியது இருந்திருக்கலாம், அந்த விஷயத்துக்காக இருந்திருக்கலாம். நீங்கள் அப்படி மாற்றக்கூடிய விஷயம் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் உங்கள் கெரியருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாகவும் இருக்கலாம். அதுக்காகவும் இந்த விஷயம் நடந்திருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இல்லை நடந்துகிட்ருக்கு அப்படின்னா சொல்கிறேன், உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் காத்துட்ருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை பிடிச்சி வச்சுக்காமல் இதை விட்டுருங்க. இதை மூவ் ஆன் ஆகி நீங்கள் அடுத்த ஸ்டெப் வைங்க. இந்த விஷயத்தையே நீங்கள் பிடிச்சி வச்சுக்காமல் இந்த விஷயத்தை நீங்கள் விட்டுட்டு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். நான் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அதெல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு கரியர் வைஸ்லேயும் அண்டு ஃபினான்ஸ் வைஸ்லேயும் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை விட ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதிகம். நான் சொன்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்புங்கிறது லவ் ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லை, பிரதர், சிஸ்டர், ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா ரிலேஷன்ஷிப்லேருந்தும் எனக்கு கிடைச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். என்னடா ஏன் நமக்கு இப்படி நடக்குது, என்னடா நமக்கு பிடிச்சவங்களாம் நம்மளை விட்டு போகிறாங்களே அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன்.
அப்புறம் நான் கொஞ்ச நாளாக நானும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் ஆகிட்டேன். ஃபியூ மந்த்ஸுக்கு முன்னாடி தான் நான் ரியலைஸ் பண்ணேன். எனக்குமே அப்போ ஏதோ இந்த ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிது. அப்போ தான் நான் அதை ரியலைஸ் பண்ணேன். அதெல்லாம் நடந்ததுனால தான் நமக்கு இது நடந்திருக்கு அப்படின்ட்டு. அப்படி இவங்கெல்லாம் போனதுனால எனக்கு என் லைஃப்பில் என்ன நல்லது நடந்துச்சு அப்படின்னா, நான் என்ன டெவலப் பண்ணிக்கிட்டேன். செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் நான் நிறையா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். அண்டு நிறையா லேர்ன் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு. அது வந்து அப்போ நான் பண்ணலைன்னு கேட்டால் அப்போ நான் பண்ணேன். ஆனால் அவங்க போனதுக்கப்புறம் பண்ணதை விட அப்போ பண்ணது ரொம்ப கம்மி தான். ஏன்னா அந்த டைமில் எனக்கு என்னோடய டைம் நிறையா அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருந்துச்சு. இந்த மாதிரியெல்லாம் நடந்துகிட்ருக்கப்போ இதில் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப கம்மி தான். பட் இதுவே அவங்க என் லைஃப்லேருந்து போனதுக்கப்புறமா என் லைஃப்பில் இப்போ எல்லாமே க்ளோஸான பீப்புள். அப்படி எல்லாருமே போயிட்டாங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு என்ன தோணும்? நான் என்ன பண்ணுறது? யார்கிட்ட எதுவும் பேசவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்போ நம்மளை பற்றி நம்ம அதிகமாக யோசிப்போம். நான் அப்படி தான் என்னை பற்றி நான் அதிகமாக யோசித்தேன். சரி நம்மளை எப்படி டெவலப் பண்ணுறது, நம்ம என்ன கற்றுக்கிறது, இந்த மாதிரி நிறைய யோசிக்க ஆரம்பித்தேன். இந்த மாதிரி நம்ம லைஃப் க்ரோ ஆகிறதுக்கு நம்ம வேறு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பித்தேன். அண்டு ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் லைஃப்லேருந்து ஒரு பர்சன் போகிறாங்க அப்படின்னா அவங்க போகிறதுக்கான காரணம் நீங்கள் இல்லை. நீங்கள் எதுவுமே பண்ணல. நீங்களும் அவங்க போகாமல் இருக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுறீங்க. எல்லாமே பண்ணியும் உங்களை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா ஓகே, அது நல்லது தான் அப்படிங்கிறது நினச்சிக்கலாம். இப்போது அவங்க மேலே தப்பு கிடையாது, உங்கள் மேலே தான் அது ஒரு தப்பு இருக்குது. அப்படிங்கும்போது அப்பாலஜைஸ் பண்ணி அவங்கள சமாதானப்படுத்தியிருந்தீங்க, அவங்க சமாதானம் ஆகிருந்தாங்க அப்படின்னா அவங்க இருப்பாங்க. நீங்கள் அப்பாலஜைஸ் பண்ணல, நீங்கள் பண்ணதான் கரெக்டு, ஏதோ ஒரு மிஸ்டேக் அப்படி நீங்கள் பண்ணது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி இருந்து அவங்க போயிட்டாங்கன்னா அதை நம்ம கண்டிப்பாக ரெக்ரெட் பண்ண வேண்டிய விஷயந்தான். நான் சொன்ன மாதிரி உங்கள் மேலே எந்த தப்புமே இருந்திருக்காது. அவங்களுக்கு உங்களை விட்டு போனாங்கன்னே தெரியல அப்படின்னா அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. அது நல்லதுக்காக நினச்சிட்டு எங்கள் லைஃப்பை மூவ் ஆன் பண்ணி போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயம் நல்லதாகவே நடக்கும். அண்ட் செகண்ட், கெரியர். உங்களுக்கு ஒரு கோல் இருக்கலாம். அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க. அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குது, கிவ் அப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். பட் கிவ் அப் பண்ணிடாதீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு அதெல்லாம் வர்றதே நீங்கள் இன்னும் உங்களை பெட்டர் பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தான். இங்கே எல்லாத்துக்குமே ஒரு வேலை இருக்குது. அதே மாதிரி தான் உங்கள் சக்ஸஸ்க்குமே ஒரு வேலை இருக்குது. யூ ஹாவ் டு பே த ப்ரைஸ் ஃபார் யுவர் சக்ஸஸ். உங்கள் சக்ஸஸ்க்கான ப்ரைஸை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது நீங்கள் போட வேண்டிய எஃபோர்ட்டாக இருக்கலாம், ஹார்ட் ஒர்க்காக இருக்கலாம், உங்களோட டிசிப்ளினாக இருக்கலாம், கன்சிஸ்டன்சியாக இருக்கலாம், லாட் ஆஃப் ஃபெயிலியராக இருக்கலாம். இது எல்லாமே நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அதை கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கான அந்த சக்ஸஸ் அப்படிங்கிறது வரும். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி நிறைய டைம் ஃபெயிலியர் ஆகும்போதும் மிஸ்டேக்ஸ் மேக் பண்ணும்போதுமே ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்குவீங்க. நீங்கள் அப்படி பண்ணுறதுனால நீங்கள் அந்த விஷயத்தில் இன்னும் பெட்டர் ஆகிட்டே இருப்பீங்க. அப்படி பெட்டர் ஆகும்போது அந்த சக்ஸஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். யூ வில் கெட் வாட் யூ வாண்ட், பட் யூ ஷுட் பி டிசர்வ் ஃபார் இட். உங்களுக்கு வேணுங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். பட் நம்ம அதுக்கு தகுதியானவங்களாக இருக்கணும். இங்கே தகுதின்னு நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, மிஸ்டேக் பண்ணுறீங்க அண்டு டிசிப்ளினாக இருக்கிறீங்க, கன்சிஸ்டன்சியாக இருக்கீங்க, நிறையா லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, விடாமல் நீங்கள் அதில் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அதை தான் நான் தகுதியாக மீன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தான் ஆப்ஸ்டிக்கல்ஸ் வந்தாலும், ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் பண்ணாலுமே நீங்கள் அதை கிவ் அப் பண்ணாமல் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் நீங்கள் உங்களோட சக்ஸஸ் கொடுக்கறதான ஒரு ப்ரைஸ். ஸோ இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் இப்போது ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் ஆரம்பிக்க போகிறீங்க, ஏதாவது பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ட்ரகிள்ஸ் வரும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ஆப்ஸ்டிக்கல்ஸ் இல்லாத பர்சன் யாருமே இருக்க மாட்டாங்க. எது பண்ணாலும் வரத்தான் செய்யும். இருந்தாலும் நம்ம அந்த சக்ஸஸ்க்கு போகணும் அப்படின்னா அதுக்கான விலையை நம்ம கொடுத்ததாகணும். அந்த விலை தான் அந்த ஹார்ட் ஒர்க், டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி எல்லாமே. ஸோ எது நடந்தாலும் அதை கிவ் அப் பண்ணாமல் நீங்கள் அதுக்கான வேலையை செஞ்சுட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் வரும். ஸோ இதுலேயும் நான் சொல்கிற அதே மாதிரி தான் உங்களுக்கு இது நடக்கிறதும் இன்னும் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தான். நீங்கள் அப்படி இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த சக்ஸஸ்க்கான பர்சனாக நீங்கள் இன்னும் மாறல, அதுக்கான விலையை கொடுக்கலன்னு அர்த்தம். ஸோ விடாதீங்க, நீங்கள் அதுக்கான விலையை கொடுங்க, அதுக்கான தகுதியான பர்சனாக உங்களை மாற்றிக்கிங்க. அண்ட் தேர்ட், ஃபினான்ஸாக அவங்க கெட்டதுன்னு நினைக்கிறது என்ன நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தான், நம்ம அதை பற்றி தெரிஞ்சிருக்காங்க மட்டும்தான்.
இங்கே நம்மள நிறைய பேருக்கு மணி எப்படி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கே தவிர அதை எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதே தெரியறதில்ல. நீங்கள் மணியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், நீங்கள் ஃபினான்ஸ் பற்றி கற்றுக்கிறதுக்காக தான் உங்களுக்கு அது விஷயமே நடக்குது. இதை நீங்கள் ஒரு விஷயத்தில் இப்போ நீங்கள் ஒரு ஏதோ ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, லாஸ் ஆகுது, இல்லை பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதில் லாஸ் ஆகுது அப்படின்னா அது என்ன அப்படின்னா செகண்ட் கரியரில் சொன்ன மாதிரி உங்களோட சக்ஸஸ்க்கான ப்ரைஸை நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். அந்த டைமில் இதெல்லாம் நடக்கும். கண்டிப்பாக அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபினான்ஸ் நாலேஜையும் வளர்த்துக்கிறதுக்காக தான் இந்த ஃபினான்ஸில் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது. அந்த அமௌண்ட்டு உங்கள்கிட்ட கிடச்சிங்கன்னா நீங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை விட ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் உங்கள்கிட்ட வரும்போதும் அதே தப்பை தான் நீங்கள் பண்ணுவீங்க. அப்படி பண்ணும்போது இந்த அமௌண்ட் உங்களுக்கு சின்ன அமௌண்ட்டாக இருந்திருக்கு, அந்த அமௌண்ட் பெரிய அமௌண்ட்டாக இருக்கும்போது ஒரு ஃபினான்ஸ் லைஃப்பில் மிகப்பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி டைமில் நமக்கு ஃபினான்ஸ் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும், எங்கே ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஸில் உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரகிள் வருது, நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபினான்ஸ் நாலேஜுக்கு அந்த ஃபினான்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரகிளே வருது. ஸோ அதை புரிஞ்சுக்கிங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு ஃபினான்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிங்க. ஃபினான்ஸ் சம்மந்தமான புக்ஸ் இருக்குது, அதை படிங்க. ஃபினான்ஸ் நாலேஜ் இருக்கவங்ககிட்ட கேட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கிங்க. ஸோ இந்த 3 விஷயத்தில் தான் நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவோம். அதனால தான் நான் இந்த 3 விஷயத்தை எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கேன். ஏன்னா இது மூணுமே ரொம்ப முக்கியமான விஷயம். இதே மாதிரி தான் உங்கள் லைஃப்பில் மற்றது நடக்கலாம். ஸோ அந்த டைமில் எல்லாமே இது ஒரு நல்லதுக்காக தான் நடக்குது அப்படிங்கிறத நினச்சிட்டு பாசிட்டிவாகவே உங்கள் லைஃப்பை நீங்கள் கொண்டு போங்க. கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்கும். ஸோ உங்களுக்கு நல்ல விஷயம் காத்துட்ருக்கு. ஸோ அதனால் எதை பற்றியும் ஒரி பண்ணிக்காமல் பாசிட்டிவாக இருங்க. யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம்.